இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழகத்தில் 6 மாநிலங்களவை இடங்கள் காலியாகும் நிலையில் அதில் 4 இடங்களில் போட்டியிட திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதிமுகவிற்கு 2 இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வரும் ஜூலை மாதம் 6 இடங்கள் காலியாகின்றன. கடந்த 2019ஆம் ஆண்டு திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்ட அப்துல்லா, வழக்கறிஞர் வில்சன் ஆகியோரை மீண்டும் அனுப்ப திமுக திட்டமிட்டுள்ளது. தொழிற்சங்க தலைவர் சண்முகத்தை மாநிலங்களவைக்கு அனுப்பலாமா, தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த வேறு ஒருவருக்கு கொடுக்கலாமா என்றும் ஆலோசித்து வருகிறது. 4வது இடத்தை மக்கள் நீதி மையத்திற்கு கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளது. இதற்காக கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது கமல்ஹாசனுடன் திமுக ஒப்பந்தமும் செய்து கொண்டது. தற்போது தமிழக சட்டமன்றத்தில் திமுகவிற்கு 134 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. 4 எம்பிக்களுக்கு 136 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலையில் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு 17 எம்எல்ஏக்கள், இடதுசாரிகளுக்கு 4, விசிக 4 என கூட்டணிக்கு மட்டும் 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதில் திமுகவிற்கு 2 போக மீதம் 23 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதால் 5வது இடத்திற்கு திமுக போட்டியிடாது என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவுக்கு 2 இடங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு அதிமுக வழங்கிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, அதிமுக உறுப்பினர் சந்திரசேகரன் ஆகியோரின் இடங்கள் காலியாக உள்ள நிலையில் அது 2ஐயும் தக்க வைக்க அதிமுக முயன்று வருகிறது. எனினும் 2 இடங்களை பெற போதுமான எண்ணிக்கை அதிமுகவிற்கு இல்லாத சூழலில் ஒரு இடத்தையாவது தக்க வைத்துக் கொள்வதில் அதிமுக உறுதியாக உள்ளது. சட்டமன்றத்தில் அதிமுகவின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 66ஆக உள்ளது. இதில் ஓபிஎஸ் மற்றும் அவர் ஆதரவு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக செயல்பட்டு வருகின்றனர். 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமெனில் 68 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. பாமகவிற்கு 5 உறுப்பினர்களும் பாஜகவிற்கு 4 உறுப்பினர்களும் உள்ளனர். எனினும் அவர்களோடு தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லை. இந்த மாநிலங்களவை தேர்தலுக்காக அவர்களை நாடினால் அது சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்பதால் அதனை அதிமுக விரும்பாத சூழலே உள்ளது. தேமுதிகவும் ஒரு மாநிலங்களவை பதவியை எதிர்பார்த்து இது தொடர்பாக ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் வாய்மொழியாக உத்தரவாதம் மட்டும்தான் அளிக்கப்பட்டதை தவிர ஒப்பந்தம் போடவில்லை என்கிறது அதிமுக. ஒருவேளை திமுக கூட்டணி 5வது வேட்பாளரை நிறுத்தினால் அதற்கு தேர்தல் நடைபெறும். அதனால் கிடைக்கும் ஒரு பதவியையும் விட அதிமுக தயாராக இல்லை. அதிமுக தரப்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் ஸ்டாலின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.